ஒரு நரி ஒரு கிராமத்திற்கு அருகில் உணவுக்காக தேடி அலைந்து கொண்டிருந்த போது சில நாய்கள் அதை துரத்தியது. பயந்து ஓடிய நரி தவறுதலாக நீல நிற சாயம் நிரம்பிய தொட்டிக்குள் விழுந்தது. அதிலிருந்து வெளியே வந்ததும் அது முழுமையாக நீலமாக மாறியிருந்தது. இந்த வினோதமான நிறத்தை பார்த்த நாய்கள் பயந்து ஓடின. நரி தன் பிரதிபலிப்பை பார்த்ததும் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளும் இதேபோல் பயந்துவிடும் என எண்ணியது. இந்த பயத்தை நன்மையாக பயன்படுத்தி அது தன்னை ஒரு தெய்வீக தூதராகவும் காட்டின் புதிய அரசராகவும் அறிவித்தது. நிலவிய பயத்தில் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் அந்த நரியின் உரிமையை ஏற்று அதற்கு உணவும் மரியாதையும் அளித்தன. அந்த நரி சுகமான வாழ்க்கையுடன் பொழுதை கழிக்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஒரு நாள் காட்டில் கனமழை பெய்யத் தொடங்கியது. நரி மழையில் நனைந்ததும் அதன் இயல்பான நிறம் வெளிப்பட்டது. மற்ற விலங்குகள் நரியின் போலியை உணர்ந்ததும் கோபத்துடன் அதை துரத்தின. இந்த கதையின் முடிவில் ஒரு நல்லுணர்வு கூறப்படுகிறது. ஒருவரின் உண்மையான இயல்பு எப்போதும் வெளிப்படும். மாயை என்றும் நிலைத்திருக்க முடியாது.